இது வந்து சீமான் வந்து பெரியாரை வந்து கொச்சைப்படுத்துகிற இடத்துக்கு போகலன்னா இந்த பிம்பம் வந்து சீமானுக்கு உடஞ்சிருக்கே இருக்காது. நீ வந்து ஒரு தலைவரை அவருடைய பிம்பத்தை பெரிதாக போற்றக்கூடிய ஒரு தலைவருடைய பிம்பத்தை உடைக்கும் பொழுது நீ யாரு அப்படின்றத உன் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவருடைய நண்பர்களே இன்னைக்கு வெளியில சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. குறிப்பாக திரைப்பட இயக்குனர் ராஜ்குமார் வந்து எதன் அடிப்படையில் அதை எடுக்கிறாருன்னா, அவரும் ஒரு பெரியாரிஸ்டாக இருந்ததால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரை வச்சு நீங்கள் அதிகமாக பிழப்பு நடத்துனீங்களோ அதை அவர் உடச்சி கட்டுறாரு. என்ன சொல்கிறாரு, இவர் அவரை சந்திக்கவே இல்லை, அதற்கு எதன் அடிப்படையில் அதை நான் சொல்கிறேன்னா, அந்த புகைப்படத்தை எடிட் பண்ணி தந்ததே நான் தான் அப்படின்னு அவர் ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதுறார். அது எழுதின பிறகு அந்த ஃபோட்டோவுக்கான கிளியரன்ஸ் சொல்கிறார். என்னென்னா, எப்படி அது ஃபேக் அப்படின்னா, அதுக்கு ஷேடோலாம் நான் வைக்கலை, இந்த இடத்துல ஷேடோ வைக்காமல் விட்டுட்டேன் பாருங்கள் அப்படின்லாம் அதை வந்து ஒரு டெஃபினட் பண்ணுறாரு. எப்படின்னா, நான் இதெல்லாம் பண்ணேன், செங்குட்டுன்ற ஒருத்தர் வந்து கேட்டார், நான் அண்ணனுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அதை கேட்டு வாங்கினேன். கடைசியில் அதை வச்சு ஒரு ஸ்டோரியை உருவாக்கும் போது என்னென்னா இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்கும்போது, உர்ரா நம்மளால் ஒரு தலைவர் உருவாகட்டும் அப்படின்னு அண்ணனும் சந்தோஷப்படுறாரா அந்த ஃபோட்டோ வச்சு அப்படின்னும் போது சரி அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டார். ஆனால் அந்த ஃபோட்டோ வச்சு அவர் ஒரு வியாபாரமும் திரள் நிதி திரட்டும் போது அல்லது வெளிநாடுகளில் இருக்கிற ஈழத்தமிழர்கள்கிட்ட நான் தான் ஈழத்துக்காக அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு திரள் நிதி திரட்டும் போது இது எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஆனால் அப்பொழுது கூட அவங்க எந்த இடத்துலையுமே கோவப்படாமல் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தும் பொழுது நீ யார் அப்படின்றத நான் உன்னை முறியடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற இடத்துல ஒரு பெரியாரின் தொண்டராக அதை வேலை செய்கிறாரு.